Chennai Silks in mega summer sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுகவில் பிளவு ஏற்பட்டிருக்கும் சூழலில் கட்சியின் மூத்த நிர்வாகியும் முன்னாள் அமைச்சருமான செம்மலை அதிமுகவிலிருந்து விலகுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை கட்சியின் எதிர்காலத்தை பெரிதும் பாதிக்கும் முக்கிய அரசியல் நகர்வாக பார்க்கப்படுகிறது. சேலம் மாவட்டத்தை சேர்ந்த செம்மலை அதிமுகவின் நீண்ட கால தொண்டரும் முன்னாள் அமைப்பு செயலாளருமாக இருந்து வந்திருக்கிறார். 1980 தாரமங்கலம் தொகுதியில் செம்மலை சுயேட்சையாக வெற்றி பெற்று அரசியல் பயணத்தை தொடங்கினார். அப்போது தமிழகம் முழுவதும் எம்ஜிஆர் அலை வீசிய போதும் தனித்த செல்வாக்கின் மூலம் வெற்றி பெற்று பலரது கவனத்தை ஈர்த்தார். அதன் பிறகு 1984 அதிமுக சார்பில் அதே தொகுதியில் வெற்றி பெற்றார். 2001 ஓமலூர் தொகுதியிலும் 2016 மேட்டூர் தொகுதியிலும் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2009 முதல் 2014 வரை சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் எம்பியாகவும் பணியாற்றியுள்ளார். அமைச்சரவையில் சுகாதாரத்துறை மற்றும் கல்வித்துறை உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகளை வகித்த செம்மலை எம்ஜிஆர், ஜெயலலிதா கால அதிமுகவின் அடித்தள தலைவர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். அவரது நீண்டகால அர்ப்பணிப்பு காரணமாக தொண்டர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உண்டு. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட குழப்பங்கள் மற்றும் உட்கட்சி மோதல்களின் போது சசிகலா, எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு ஆதரவாக செயல்பட்ட செம்மலை கூவத்தூர் விடுதியில் தங்க வைக்கப்பட்ட எம்எல்ஏக்களில் ஒருவராக இருந்தார். பின்னர் எடப்பாடி பழனிசாமி தரப்புடன் இணைந்து செயல்பட்டார். ஏப்ரல் 23, 2026 நடைபெற்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களுடன் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. திமுக 59 இடங்களுடனும் அதிமுக 47 இடங்களுடனும் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. இந்த தோல்விக்கு பிறகு அதிமுகவில் உள்பிளவு தீவிரமடைந்தது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக CV சண்முகம் மற்றும் SP வேலுமணி உள்ளிட்டோர் தலைமையில் ஒரு தரப்பு போர்க்கொடி தூக்கியது. சட்டமன்ற நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது சண்முகம் தரப்பில் இருந்து சுமார் 25 எம்எல்ஏக்கள் தவேக அரசுக்கு ஆதரவு அளித்தனர். எடப்பாடி தரப்பில் இருந்தோர் எதிராக வாக்களித்தனர். இந்த நிலையில் அதிமுக இரு தரப்பாக பிரிந்துள்ளது. இந்த சூழலில் செம்மலை தனது விலகல் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அவரது அறிக்கையில், தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் அடுத்தடுத்து நடக்கும் நிகழ்வுகள் எனக்கு மிகுந்த மனவேதனை உண்டாக்கிவிட்டது. இதே மனநிலையில்தான் இயக்கம் தொடங்கிய நாளிலிருந்து இந்த இயக்கத்திற்காக பாடுபட்டு வந்த லட்சக்கணக்கான தொண்டர்களும் இருந்து வருகிறார்கள். நடந்த சம்பவங்கள், நடக்கும் சம்பவங்கள் எதுவுமே திருப்தி அளிப்பதாக இல்லை, மாறாக கவலை அளிப்பதாக உள்ளது. எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய இயக்கம் ஜெயலலிதாவால் காப்பாற்றப்பட்ட இயக்கத்திற்கு இந்த கதியா? கற்பூரம் கரையலாம், கட்சி கரையலாமா? நோகுதையா மனசு நோகுதையா என்ற உள்மனதின் வெளிப்பாடு எல்லோருக்கும் உள்ளது. உட்கட்சி சண்டையால் அதிமுக அசிங்கப்படுகிறது என்று ஆங்கில நாளிதழ்கள் பரிகாசம் செய்யும் அளவிற்கு நிலைமை போய்விட்டது என தெரிவித்துள்ளார். இந்த விலகல் அதிமுக தொண்டர்கள் மற்றும் மூத்த தலைவர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கத்தை பாதுகாக்க தவறியதாக குற்றம் சாட்டும் செம்மலையின் நடவடிக்கை உட்கட்சி பூசல்களை மேலும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.